கோவை கோணியம்மன் கோயில் தேரோட்டம் தொடங்கி இருக்கிறது. தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் பிரசன்னா. பிரசன்னா, விவரங்களை பதிவு செய்யலாம். இந்த விழாவிற்கான ஏற்பாடுகள் எவ்வளவு பேர் பங்கேற்றிருக்கிறார்கள்? கோவில் தேரோட்டமானது இன்று வெகு விமர்சையாக துவங்கி இருக்கிறது. கடந்த 24ஆம் தேதி கொடியேற்றம் நடைபெற்றதை தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் கோணியம்மனுக்கு சிறப்பு அலங்காரங்கள் செய்யப்பட்ட பூஜைகளானது நடைபெற்றன. இந்நிலையில் இன்றைய தினம் முக்கிய நிகழ்வாக தேரோட்ட நிகழ்வானது தற்பொழுது துவங்கி வெகு விமர்சையாக நடைபெற்று வருகிறது. மரத்தினாலான திருத்தேரை ராஜவீதி தேர்நிலை திடலில் இருந்து புறப்பட்டு ஒப்பனக்கார வீதி, ராஜவீதி, பிரகாசம் வழியாக மீண்டும் இந்த தேர்நிலை திடலை வந்தடையும். இந்த தேரோட்ட நிகழ்வில் கோவை மட்டுமின்றி பல்வேறு மாவட்டங்களை சார்ந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டிருக்கிறார்கள். மேலும் நூற்றுக்கணக்கான பக்தர்கள் தேரை வடம் பிடித்து இழுத்து பக்தி முழக்கத்துடன் ஆர்ப்பரித்து வருகின்றனர். மேலும் இந்த தேரோட்டத்தை காண வந்த பக்தர்கள் பலரும் உப்பு வீசி அவர்களது வேண்டுதலை வேண்டிக் கொள்கின்றனர். மேலும் இந்த தேரோட்ட நிகழ்வை முன்னிட்டு இப்பகுதியில் சுமார் 500க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணிகளில் ஈடுபட்டு இருக்கிறார்கள். அது மட்டுமின்றி இந்த தேரோட்ட நிகழ்வை காண வரும் பக்தர்களுக்கு தன்னார்வலர்களும் பல்வேறு தனியார் நிறுவனங்களும் உணவு, குடிநீர், குளிர்பானங்கள் ஆகியவற்றை வழங்கி வருகின்றனர். இந்த தேரோட்ட நிகழ்வானது தற்பொழுது வெகு விமர்சையாக நடைபெற்று வரக்கூடிய சூழலில் இந்த பகுதி முழுவதும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் திரண்டு நின்று சாமி தரிசனம் செய்து வருகின்றனர். மேலும் இப்பகுதியில் போக்குவரத்து மாற்றமும் செய்யப்பட்டுள்ளது. பரவில் விவரங்களுக்கு நன்றி பிரசன்னா. யாரும் நிக்க வேண்டாம்.